ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். ஈது வரப்போகுது. ஈதுக்கு இந்த டெசர்ட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹென்னா பை சிஃபான் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஹென்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்கானிக் ஹென்னா. நிறைய கோம்போ ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது, பிக்கப் ஆப்ஷனும் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளியராக சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெயின். இது ரெண்டாவது ஸ்டெயினு. நெயில் ஹென்னா மட்டும் 2-3 தடவை அப்ளை பண்ணால் தான் நல்லா டார்க் ஸ்டெயின் வருது. நல்லா சூப்பராக ஸ்டெயின் வந்திருக்கு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. பட்டர் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடல் பாசி 10 கிராம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கணும். கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கணும். 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் லைட்டாக கொதி வந்தோடனே கடல் பாசியை தண்ணியோடையே சேர்த்துக்கணும். 2யும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. கடல் பாசி கரைஞ்சோடனே மில்க் மேட் சேர்த்துக்கணும். 1/2 கப் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். $75 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் புட்டிங்னால பட்டர் நிறையா தான் சேர்க்கணும். இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பட்டர்லாம் நல்லா கரைஞ்ச உடனே கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது ரொம்ப ஈஸியான டெசர்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஸ்லைஸ் ப்ரெட்டை சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு பவுலில் செட் பண்ணிக்கணும். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பட்டர் புட்டிங் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. கட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரிச்சாகவும் க்ரீமியாகவும் பட்டர் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பாதாம் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாதாம் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற வச்சு தோல்லாம் எடுத்துடணும். 1/4 கப் கடல் பாசி எடுத்துக்கோங்க. அதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாதாமை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பால் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பேனில் ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்துக்கோங்க. அதோட எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். கடல் பாசி கரைஞ்ச உடனே வடித்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் அந்த கடல் பாசியை ஊற்றிட்டு 2 கப் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 1/4 கப் மில்க் மேட் சேர்த்துக்கணும். கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்கணும். 1 மணி நேரம்
ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு செட் பண்ணிக்கலாம். நல்லா செட் ஆகி வந்துடும். குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாமை மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பாதாம் புட்டிங் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாதாம் புட்டிங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வட்டலப்பம் செய்வோம். மசாலா வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருந்த முந்திரியை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. கருப்பட்டிலாம் சேர்த்து செய்வாங்க. நாங்கள் சுகர் சேர்த்து தான் செய்வோம். இந்த மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம், தேங்காய், முந்திரி சேர்த்து பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தா போதும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஒரு பவுலில் நெய் தடவிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நெய் தடவிடணும். அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை சேர்த்துக்கோங்க. ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 மணி நேரம் ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீமர் இல்லைன்னா சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஸ்டாண்டு போட்டு அது மேலே இந்த மிக்ஸை வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். அதான் வெந்திருக்குன்னு அர்த்தம். வட்டலப்பம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி எப்படி இருக்குன்னு இதையும் காமிக்கிறேன். இது ட்ரெடிஷ்னலான டெசர்ட். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.